பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ பஅத். நமது டிவி நேயர்களுக்கு இந்நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஃப்தார் சிந்தனையில் ஃபத்திர் சாயிமன் வலக்க மிஸ்லு அஜ்ரிஹ் லா யன்குசு மின் அஜ்ரிஹி ஷைஆ என்ற ஒரு நபிமொழியை சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வையுங்கள், அவர் நோன்பு நோற்ற கூலியை போன்று உங்களுக்கும் நன்மை கிடைக்கும். அந்த நோன்பாளியின் கூலியிலிருந்து எந்த ஒன்றும் உங்களுக்கு குறைந்து விடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உண்மையிலேயே இந்த நபிமொழி எங்களுக்கு நிறைய விடயங்களை எடுத்துச் சொல்கிறார். ஒன்று, நோன்பாளியின் மகத்துவம். 2, நோன்பு காலங்களிலே பரலான நோன்பை நோட்பதன் சிறப்பு. 3, ஒரு நோன்பாளியை எமது ஆகாரத்தை கொண்டு நோன்பு திறக்க வைப்பதன் சிறப்பு. அதேபோல இந்த நோன்பு நோற்றவருடைய கூலியில் இருந்து எந்த ஒன்றும் இன்னொருவருக்கு வழங்கப்படாது, அவருக்காக உணவளிக்கின்ற, ஆகாரம் அளிக்கின்ற, இரக்கப்படுகின்ற ஒரு மனிதனுக்கு இறைவன் வழங்குகின்றான். அந்த கூலி, ஒருவர் நாள் முழுக்க நோன்பு நோற்ற கூலியை இறைவன் அவருக்கு வழங்குகின்றான். காரணம், ஒரு நோன்பாளி இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்து உள்ளத்தாலும் உடலாலும் மனதாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வாழுகின்ற உண்மையான ஒரு நோன்பாளி நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்த இன்னொரு ஏழைக்கு அல்லது பரோபகாரிக்கு இறைவன் ஒரு நோன்பு நோற்ற கூலியை வழங்குகின்றான். எனவே நாங்கள் நோன்பாளிகளுடைய விடயத்திலே கண்ணும் கருத்துமாக இருப்பதோடு, எங்களுடைய நோன்பிலே எவ்வாறு நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோமோ அதுபோல நோன்பாளிகளுடைய விடயத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து அவர்களுடைய நோற்ற நோன்பை சிறப்பாக சந்தோஷமாக இறைவனுக்காக திறப்பதற்கு ஏற்பாடு செய்வதன் மூலம் நாங்களும் ஒரு நோன்பு நோற்ற நன்மையை அடைந்து கொள்கிறோம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் எங்களை அடைந்திருக்கின்ற இந்த ரமலானில் நாங்களும் நோன்பு நோட்போம். நோன்பு நோற்ற மனிதர்களை நோன்பு திறப்பதற்கும் ஏற்பாடு செய்வோம். அதே போல அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.